ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் அம்மா குக் வித் கோமாளியில் ஷக்கீலா மேம் செஞ்ச கொத்துக்கறி பிரியாணி செய்ய போகிறாங்க. சரி வாங்க எங்கள் அம்மா எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். அது கொஞ்சம் நான் கொத்துக்கறி பிரியாணின்றதால நான் கொஞ்சம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கிறேன். 4-5 பத்து தேங்காவை எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 4 முந்திரி போட்டுக்கோங்க, 4 காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் கூடவே 2 ஸ்பூன் எண்ணெயும் போட்டுக்கோங்க. எண்ணெய்லாம் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இதில் போட்டுக்கிறேன். ஆனியன் கூடவே 2 பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்துக்கறியை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். ஒரு 4.5 டம்ளர் தண்ணி இதுக்கு ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதுமாரி போட்டுட்டு நீங்கள் நல்லா மூடி வச்சுருங்க. சூப்பராக நம்மளுக்கு கொத்துக்கறி பிரியாணி ரெடி ஆகிடும். இதேமாரி நீங்கள் மட்டனில் கூட செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நெக்ஸ்ட் டைம் மட்டனில் செஞ்சு ட்ரை பண்ணுவோம். அவ்வளோதான், குக்கர் மூடிடலாம். குக்கர் தம் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு பழைய தவா வச்சுட்டு, தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த குக்கரை வச்சிடலாம். அப்படியே சிம்லேயே ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருங்க. நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். நம்மளோட கொத்துக்கறி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் சிக்கன் கொத்துக்கறி பிரியாணியும் வஞ்சர மீன் வறுவலும் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. என் லஞ்ச் பார்த்தீங்களா எப்படி சூப்பராக இருக்குது. இது ஷக்கீலா மேம் கூட குக் வித் கோமாளிலேருந்து செஞ்சாங்க. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையாக இருக்குங்க, செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம பிரியாணிலாம் செய்வோம்ல, அதே டேஸ்ட் மாதிரி இருக்குது. மேலே சிக்கன்லாம் சூப்பராக இருந்துருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க டைப்பு பிரியாணி. சிக்கன் அந்த பிரியாணியோட மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அப்படியே அந்த டேஸ்ட்லாம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் மீன் கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. சான்ஸு செம்ம. இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்டீங்க உங்களுக்கே எப்போ செம்மையாக இருக்குன்னு எனக்கே சாப்பிட்டு கேட்கலாம் போல இருக்கு. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். சாப்பிட்ட உடனே சாப்பிட்டே இருக்கலாம் போல இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.